ஒரு மிகப்பெரிய சூறாவளியே வெடிக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோவில். ஒரு குட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு சைனீஸ் தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. வருஷம் 1940. கரெக்டான நேரம் அப்படின்னு சொன்னால் சைனீஸ் நேரத்தில் த அவர் ஆஃப் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப லக்கியான டைம். அந்த டைமில் இந்த சைனீஸ் குழந்தை அமெரிக்காவில் பிறக்குது. இந்த குழந்தைக்கு லீ ஜுன் ஃபான் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மொத்த உலகமே இந்த குழந்தைய ப்ரூஸ்லி அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், த டிராகன் அப்படின்னு அர்த்தம். இந்த குழந்தையோட கதை வெறும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸோட கதை இல்லை. ஒரு மனுஷன் அவனோட எல்லையை ஒவ்வொரு தடவையும் போராடி உயர்த்திக்கிட்டே போகிற ஒரு அருமையான, யாராலையுமே நம்ப முடியாத ஒரு பிரம்மாண்டமான கதை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன இந்த ப்ரூஸ்லியை பற்றி இன்றைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். யாராவது ஒருத்தர் ரொம்ப வேகமாக சண்டை போட்டால், ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பெரிய ப்ரூஸ்லியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப யதார்த்தமான, ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா ஜென்ரேஷனும் ஆல்ஃபா வரைக்கும், ஜென்ஸி இல்லை ஆல்ஃபா வரைக்கும் எல்லாரோட மனசுலேயுமே ஒரு வீரன்னா அது ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸான ஒரு பேர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூஸ்டே ஸ்டோரியோட ஒரு கதாநாயகன். பையன் பிறந்த கொஞ்சம் வருஷத்துலேயே அமெரிக்காவிலேருந்து மொத்த குடும்பமே சைனாவுக்கு திரும்ப வந்துடுது. ஹாங்காங்கில் 1950களில் அவங்க அந்த குடும்பத்தோட, இந்த குழந்தையோட அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த 10 வயசு பையன் நிறைய பிரச்சனை பண்ணுறான். 10-15 வயசு ஆக ஆக அவன் டீனேஜருக்கு போக போக நிறைய பிரச்சனை கொண்டு வர்றான். கிடைக்கிற இடத்துலலாம் சண்டை போடுறான். யாரு கூடயாவது வம்பு இழுத்துட்டு வந்துடுறான். தினம் கைச்சண்டை, வாய்ச்சண்டை, சில நேரம் ரத்தச்சண்டை, சில நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போகிற மாதிரியான ஒரு முரட்டு பையனை வளர்க்குறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. அப்போ இந்த பையனை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவனை மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு அனுப்புகிறாரு. ஸோ நம்ம ஊரில் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவனே சண்டை போட்டுட்ருக்கான், அவனுக்கு எதுக்கு இப்போ கும்ஃபு கிளாஸ் அப்படின்னு. ஆனால் கும்ஃபுங்கிற ஒரு கலையை அவங்க ஒரு சண்டை பயிற்சியாக பார்க்காம அதை ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட் ஆக்ஷனாக மாற்றுறாங்க. ஸோ அதனால் இந்த பையன் அட்லீஸ்ட் கும்ஃபு கிளாஸுக்கு போயாவது கொஞ்சம் திருந்தி அமைதியாவானா அப்படின்னு நினச்சி அவனை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப வயசான ஒரு இப்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் சேர்க்குறாங்க. இந்த இப்மேனை பற்றி நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்ப்போம். அவரை பற்றி கிட்டத்தட்ட 5 பாலிவுட் படம் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய ஆள் இப்மேன். ஆனால் இந்த குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப்பை நம்ம அந்த படத்தை பற்றி, அவரை பற்றி பேசும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம டக்குன்னு கதையை முடிச்சிடலாம். இவர் குருவுக்கு இருக்கிற சம்பந்தம். இப்மேன்ட்ட போனதுக்கப்புறம் ப்ரூஸ்லியோட வாழ்க்கை ரொம்ப மாறுது. ரொம்ப கம்போஸ்டாக ஆரம்பிக்கிறாரு. அவரோட எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, கிடைக்கிற இடத்துல சண்டை போடுறது, அந்த குணமெல்லாம் குறைஞ்சி ரொம்ப டிசிப்ளின்ட் ஆகிறாரு. அப்போ தான் அவர் நான் தண்ணி மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு எண்ணத்தை அவரோட மனசுக்குள்ளே விதைக்கிறாரு. ப்ரூஸ்லிக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று அசைகிறது, இன்னொன்று திரையில் அசைகிறது, படங்கள். அப்போ 20 வயசில் அவர் குழந்தையாக இருக்கும்போதே நிறைய சைனீஸ் படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேலே சைனீஸ் படத்துலேயே குழந்தைய நட்சத்திரமாகவே அவர் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு 18-20 வயசு இருக்கும்போது திரும்ப அமெரிக்காவுக்கு வர்றாரு. அவரோட மொத்த கனவு எங்கே இருக்குன்னா, நான் எப்படியாவது ஹாலிவுட்டில் ஒரு ஹீரோவாயிடணும் அப்படிங்கிறது. ஆனால் அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஆகலை. அவர் ரெஸ்டாரண்ட்டில் க்ளீனராக வேலை பார்க்குறாரு. அவர் ஃப்ரீ டைமில் டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு, ஃபிலாசபி சொல்லிக் கொடுக்குறாரு, படிக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவரோட கனவு ஹாலிவுட்டில் எப்படியாவது நான் ஹீரோவாயிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹாலிவுட்டில் யாருமே அது வரைக்கும் அமெரிக்கன்ஸை தவிர வெளி ஆளுங்க, வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க சேர்ந்ததே இல்லை. இவரும் பார்க்குறதுக்கு அமெரிக்கன் மாதிரி இருக்க மாட்டார். சைனீஸு பார்க்குறதே ஆளே வித்தியாசமாக இருப்பார். அதனால் ஹாலிவுட்டில் இவரை ஏற்றுக்கவே இல்லை. இவரை ஹீரோக்கு கூட வர்ற பாடி கார்டு மாதிரி, சைடு கிக் மாதிரி, வில்லன் மாதிரி, இல்லைன்னா ஒரு யோகி, புத்த யோகி மாதிரி, இப்படியெல்லாம் தான் கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சாங்க. ஆனால் அப்போவே இந்த சூப்பர் ஸ்டார் ப்ரூஸ்லி எந்த படத்துலையுமே பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஆழமாக நம்பின ஒரு விஷயம் என்னென்னா, ஐ வில் பி த ஃபஸ்ட் ஏஷியன் சூப்பர் ஸ்டார் இன் த வெஸ்ட். அவர் ரொம்ப ஆழமாக நம்பினார். யாருமே அவரை ஏற்றுக்கல. அவங்க வீட்லேயும் அவரை நம்பலை. ஆனால் அவர் முதல்ல தான் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறேன், ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய முதல் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத அவர் நம்ப ஆரம்பித்தார். ப்ரூஸ்லியை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, அவர் ஒரு சண்டைக்காரர் கிடையாது. அவர் சண்டை போடுறவர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தத்துவ ஞானி.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் ரொம்ப படித்தது வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபர், லாவ் ட்சூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் ஃபிலாசபர், அதுக்கப்புறம் ஜென் புத்திசமில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், இது எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ஆழமாக கரைச்சி குடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட கைப்பட அவர் எழுதின ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கிறது அப்படியே உனக்குள்ளே வந்து ஒன்றா மாற்றிரு, படித்து கரைச்சி குடிச்சிரு, அது போக உனக்கு எதெல்லாம் அதில் பிடிக்கலையோ அதெல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடு, அதுக்கப்புறம் சொந்தமாக நீயாவே உனக்கு தோன்றதை அதில் ஆட் பண்ணு அப்படின்னு அவரோட சொந்த தயாரிப்பில் தான் அவர் உருவாகினார். ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்து அதுபடி வாழலை, தனக்கு தோன்ற மாதிரியும் வாழலை, இருக்கிற பெஸ்ட்டை எடுத்து அதில் இவருக்கு பிடிக்காததை விட்டு தன்னால் இதை இன்னும் எப்படி அழகுபடுத்த முடியும்னு சொந்த தயாரிப்பையும் அதில் ஆட் பண்ணி ஒரு மொத்த புது உலகத்தை அவர் உருவாக்குனார். கிட்டத்தட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயுமே அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் ஜீட் கூன் டூ. கிட்டத்தட்ட கும்ஃபூலேருந்து இன்னும் அட்வான்ஸ்டாக, இன்னும் ஹோலிஸ்டிக்காக, இன்னும் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து உடைச்சி, பார்டர்ஸை உடைச்சி ஒரு ஃப்ரீடம் ஓரியன்டாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை உருவாக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜீட் ஹூன் சூ. இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு, இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணாமல் ரொம்ப ரிஜிட் இல்லாத ஒரு ஃபார்ம்ஸை உருவாக்கி ஒரு பியூர் ஃப்ரீடமாக அவர் வந்து இந்த என்டையர் மார்ஷியல் ஆர்ட்ஸை டிசைன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய உலக பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து பைத்தியம் பிடிச்சி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை வந்து அடைஞ்சிருக்கிறார். அப்படி அடைஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியல. அவர் தான் நம்பர் 1 இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஒத்த விரலில் அவரால் புஷ்அப் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே யாராலையுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயம் 1 inch பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் ஒரு ஆளோட உடம்புன்னா கரெக்டாக 1 inch கேப்பில் இவர் கையை வச்சுட்டு இங்கேருந்து இப்படி அடிப்பார். அந்த 1 inchல் அடிக்கிறது அந்த ஆளை வந்து 6 அடியெல்லாம் தள்ளி தூக்கி எறிகிற அளவுக்குலாம் அவரால் அடிக்க முடியும். கிட்டத்தட்ட ஓங்கி வந்தெல்லாம் குத்த மாட்டார். வெறும் 1 inch கேப்பில் இப்படி அடிக்கிறதே 6 அடி தூக்கி போடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்சார். 40 கிலோமீட்டர் டெய்லி ஓடினார். அவரோட எஃபர்ட்டெல்லாம் வந்து அன்பிலீவபிளாக இருந்துச்சு. அவர் தான் வந்து இந்த உலகத்திலேயே 6 பேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல் முறையாக உருவாக்குனவர். ஸோ உங்களால் நம்பவே முடியாது, எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் இப்படி இத்தனை விஷயங்கள் அதுவும் இவ்வளோ ஆழமாக பண்ண முடியும்னு. அவரோட படங்களில் கேமராஸ் எல்லாத்தையுமே வந்து, அவரோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்லோ டவுன் பண்ணி தான் படத்துலேயே காமிச்சாங்க. ஏன்னா அவர் பண்ணுறதை அப்படியே படத்தில் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா யாராலுமே அந்த படம் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். அப்போ ஒரு படம் பார்த்து சந்தோஷமே கிடைக்காது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே கேமராவை ஸ்லோ டவுன் பண்ணி அதையே நார்மலாகவே படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. நம்மளோட படங்களை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவரோட படங்களை ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஆனால் எங்கேயுமே நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு திமிர தன்னை காட்டிக்கணும்னு அவர் நினச்சதில்லை. நம்மளோட இப்மேன் அவரோட குருவை பற்றி பேசும்போது தான் தெரியும் அவர் எவ்வளோ ஷோ ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. குருகிட்ட செம்மையை அடி வாங்கி அவரோட தற்பெருமை, புகழ்ச்சி அது எல்லாத்தையுமே குறைச்சி எப்படி ஒரு அருமையான ஒரு ஞானியாக மாறி இருக்கிறாருங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம டெஃபினட்டாக அடுத்ததில் பார்ப்போம். இப்போ இன்னொரு விஷயம் ப்ரூஸ்லி பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களில் எத்தனை பேர் வந்து ப்ரூஸ்லி படங்களே பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ரூஸ்லியோட ஃபோட்டோ பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது 1-2 கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கலாம். ஆனால் ப்ரூஸ்லியோட படங்களில் வந்து த பிக் பாஸ், ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி அண்ட் என்டர் த டிராகன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 7-8 வயசு இருக்கும், 9 வயசு இருக்கும். எங்கள் அப்பா வந்து டிவி முன்னாடி எங்களை உட்கார வச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஜன்னல் எல்லாத்தையும் வந்து போர்வையை வச்சு போற்றி டிவியை போட்டு இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வச்ச படம் வந்து என்டர் த டிராகன். ஸோ என்னால் நம்பவே முடியல. இன்னும் அந்த படத்தோட ஒவ்வொரு சீனும் என் மண்டைக்குள்ளே இருக்குது. எப்படி வந்து ஒரு ஹீரோவால் வந்து இவ்வளோ எமோஷ்னலாக, இவ்வளோ ஆக்டிங்காக, இவ்வளோ ஃபைட்டிங்காக, இவ்வளோ ஃபிட்னஸாக, இவ்வளோ ஃபிலாசபிக்கில் இருக்க முடியுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு படம். ஆனால் இந்த ப்ரூஸ்லியோட மொத்த வாழ்க்கையே நிஜமாகவே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மொத்த உலகத்தையே வந்து மாற்றிருக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே வந்து ரேஸு, கண்ட்ரி, கலரு இப்படின்னு பல விஷயங்களில் வந்து இன்னொருத்தங்களை வந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் வந்து மொத்த உலகத்தையுமே வந்து ஒன்றாக்கி, நீ திறமையான ஆளாக இருந்தால் இந்த உலகம் உன் காலடியில் வந்து விழும் அப்படின்னு நிரூபித்த ஒரு ஆள் வந்து ப்ரூஸ்லி. ஸோ இப்படி நம்ம ப்ரூஸ்லி பற்றி பல விதமாக பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு செகண்ட் சைடு, நெகட்டிவ் சைடு, அவரோட டெத்து, மிஸ்ட்ரி அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நம்மளோட தேவை, நம்மளோட இன்டென்ஷன் வந்து அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை சொல்கிறது இல்லை, ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம என்ன இம்பைப் பண்ணிக்கலாங்கிறது.
ஸோ என்னோட மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ப்ரூஸ்லி, அதில் டவுட்டே இல்லை. ஹனுமார் இருக்கிறாரு, கிருஷ்ணர் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு. ஆனால் ஒரு வேர்ல்ட்லி லெவலில் இந்த காலத்தில் கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு மனுஷன் உடம்பை வந்து தெய்வமாக மதித்து உடம்பை வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், மனசை வந்து அவ்வளோ ப்ரெசண்ட்டில் வச்சு எதிராளியோட அசைவை அவன் அசைகிறதுக்கு முன்னாடியே எந்த கையை அசைக்க போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் பண்ணி அடுத்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து அடிதடியை மட்டும் கொண்டு போகாமல் ஒரு வாழ்க்கையாக வே ஆஃப் லைஃபாக மாற்றுறதா இருக்கட்டும், இப்படி பல விதத்தில் ப்ரூஸ்லி வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஹீரோ. ஸோ அதனால தான் வந்து ப்ரூஸ்லியை பற்றி நம்ம இந்த டியூஸ்டே பார்க்குறோம். தயவு செஞ்சு உங்களுக்கு ஹெல்த் பிடிக்கும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்த் முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக அனுப்புங்க. ப்ரூஸ்லியோட ஏதாவது ஒரு படத்தை பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன படம்னு கமெண்ட்டில் எழுதுங்க. ஐ எம் வெயிட்டிங் டு நோ மோர் ப்ரூஸ்லி மூவிஸ் ஃப்ரம் யூ. தேங்க்யூ.